பிக் பாஸ் வந்து நெறைய அமௌண்ட்டா குடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டார் போல இருக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க் டிசைன் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரம் முன்னாடியே இது லைவ்ல வந்துருச்சு. நான் வீடியோ போட முடியல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லாரும் போயிட்டு ஆக்டிவிட்டி ஏரியால போய் தனியா பொலம்பணும். நம்ம இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல என்னலாம் கஷ்டப்பட்டோம் எல்லாத்தையும் போய் பொலம்பணும். பொலம்ப பொலம்ப காசு வந்துட்டே இருக்கும். நம்ம சரியா பொலம்பலைன்னா நமக்கு வந்து பாவக்காய் ஜூஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ ஒழுங்கா பொலம்பணும். இல்லைன்னா நமக்கு பாவக்காய் ஜூஸ் நெறைய குடிக்க வேண்டியது வரும். அப்போ ஒருத்தரையா தனியா கூப்பிடுவாங்க. அது இங்க பிளாஸ்மால போட மாட்டாங்க. ஸோ நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம். உங்க மனசுல என்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துடலாம். எதுவுமே பிரச்சனை கிடையாது. அதனால எல்லாருமே ஃப்ரீயா பொலம்பலாம்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஒருத்தர் பொலம்புறதுக்கு மேக்ஸிமம் வந்து 1,00,000 கிடைக்கும். ஸோ 6 பேர் பொலம்பும்போது 6,00,000 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து விக்ரம தான் கூப்பிடுறாங்க. விக்ரம் உள்ள போறாரு. உள்ள போயிட்டு அவர் புலம்புறாரு. அவர் வந்து கனி வெளியில போனதுல நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். கனி எனக்கு நல்ல ஃப்ரெண்டுங்கிறாரு. அப்புறம் திவ்யாவை பத்தி நிறைய புலம்புறாரு. எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அப்புறம் வியானாவோட பக்கெட் மேட்டர் கொஞ்சம் சொல்றாரு. மெயினா வந்து அவருக்கு திவ்யா கூட அந்த நடந்த சண்டைகளை தான் அதிகமா சொல்றாரு. சொல்லி நிறைய புலம்புனோடனே பிக் பாஸ் உள்ள போனோடனே சொல்றாரு. நல்லா புலம்பணும் அப்படின்னோடனே இப்போ எப்படி புலம்புறேன்னு மட்டும் பாருங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு நிறைய புலம்புறாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் மேலேயும் ஒரு 2 பிரச்சனைகளை சொல்றாரு. நீங்க தான் என்னை ஏற்றி விட்டீங்கங்கிற மாதிரி சும்மா ஃபன்னாக தான் பிக் பாஸ் மேலேயும் கொஞ்சம் புலம்புறாரு. புலம்பி முடிச்சுட்டு அவருக்கு மொத்தமாக 70,000 பணம் கிடைக்குது. 70,000 கிடைச்சி 2 பாவக்காய் ஜூஸ். பின்னாடி யாரோ உட்காந்துருக்காங்க. விக்ரம்க்கு அழகான ஒரு ஃபீமேல் கை வந்துச்சு. அரோராக்கு ஒரு 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 பையனோட கை வந்துச்சு. அப்போ வந்து ஒரு இது வைக்கிறாங்க. ஒரு சின்ன பேங்க்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இது வழியாக வைக்கிறாங்க. அந்த ஜூஸ் அவர் குடிச்சிட்டு அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அடுத்தது அரோரா உள்ள போகிறாங்க. அரோரா வந்து அதிகமாக எந்த கண்டஸ்டன்ஸ் பற்றியும் புலம்பல. சும்மா ஜென்ரிக்காக பேசுகிறாங்க. நான் சரியாக கேட்கல. அவங்க பேசி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து வெறும் 20,000 தான் கிடைக்குது. 20,000 10,000 அதுக்குள்ளே நான் மறந்துட்டேன். நான் கொஞ்சம் இந்த ப்ரமோ பார்த்து அப்செட்டில் இருந்தனால என்னால் சரியாக ஃபாலோ பண்ண முடியல. ரொம்ப கம்மியாக தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க 20,000. அதுக்கப்புறம் 6 பாவக்காய் ஜூஸ் அரோராவை குடிக்க வச்சுட்டாங்க. குடிச்சிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ இனி மிச்சம் 4 பேர் இருக்குது. ஸோ இதில் தான் அந்த 5,00,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திவ்யா, விக்ரம் தான் நிறைய சம்பாதிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த புலம்புற டாஸ்க்கு இவங்க 2 பேரும் நல்லா பண்ணுவாங்க. திவாகர் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவர் வந்து ஃபைனலிஸ்ட் கிடையாதுல்ல. வேறு யார் இந்த டாஸ்க் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.